ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நடந்து முடிஞ்ச 11th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சிக்கான ஆன்சர் கீ பார்த்தலாம். உங்களுக்கு அதுக்கு முடிஞ்சதுக்கப்புறமா எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் கவர்மெண்ட்டோட அஃபீஷியல் ஆன்சர் கீன்னா நம்முடைய சேனல் மறக்காம ஃபாலோ பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் ஓவரால் உங்களுக்கு எத்தனை மார்க் வருது அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இருப்பாய்வில் தோன்றும் சம்பளம் எங்கு காணப்படுகிறது அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னம்னா ஆப்ஷன் சி, இருப்பு நிலை குறிப்பின் சொத்துக்கள் பக்கம். கொள்முதல் ஏட்டில் பதிவு செய்வது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, ஆல் கிரெடிட் பர்ச்சேஸ் ஆஃப் குட்ஸ், அனைத்து சரக்குகளின் கடன் கொள்முதல் அப்படிங்கிறது ரைட் ஆன்சர். தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, சரக்கு விற்பனைக்கான அடக்கம் 1,64,000, மொத்த லாபம் 36,000 எனில் விற்பனை மொத்தம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. 2 லட்சம். ஆப்ஷன் பி வந்து ரைட் ஆன்சர். புதிதாக நிறுவப்பட்ட இயந்திரத்தினை சோதனை ஓட்டம் மேற்கொள்வதற்கு செய்த செலவு 20,000 அப்படிங்கிறோம்னா முதலின செலவு அது. அடுத்து கொஸ்டின் நம்பர் 5, சொத்தின் பழுதுபார்க்கும் மற்றும் பராமரிக்கும் செலவு காலப்போக்கில் அதிகரிக்கும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டி, குறைந்து செல் இருப்பு முறை அப்படிங்கிறது ரைட் ஆன்சர். அடுத்து சிக்ஸ்த் ஒன் பார்த்தீங்கன்னா, டேஸ் முறையில் பற்று பக்கத்தில் இருந்த பேரேடுகளின் கணக்கு மொத்த கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி, மொத்த தொகை முறை அப்படிங்கிறது டோட்டல் மெத்தட் அப்படிங்கிறது ரைட் ஆன்சர். கணக்கியல் சமன்பாடு குறிப்பது வியாபாரத்தின் சொத்துக்கள் முதல் மற்றும் பொறுப்புகளுக்கு சமமானது. ஆப்ஷன் சி வந்து ரைட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 8, கீழ்கண்ட கணக்குகளில் எந்த கணக்கு அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, எடுப்புகள் கணக்கு அப்படிங்கிறது ரைட் ஆன்சர். 30 ரொக்க ஏட்டில் முன்னிருந்து தூக்கி எழுதப்பட்ட வங்கி மேலாளரை பற்றிய இருப்பு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி, வங்கி பத்தி வரவு பக்கம் அப்படிங்கிறது ரைட் ஆன்சர். பேலன்ஸ் காலம் கிரெடிட் சைடு அப்படிங்கிறது. வணிகம் நீண்ட காலம் தொடர்ச்சியாக நடைபெறும் எந்த கருத்தை அடிப்படையாக கொண்டதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி, நிறுவன தொடர்ச்சி கருத்து. அடுத்து கொஸ்டின் நம்பர் 11, வார ஐயக்கடன் ஒதுக்கு கணக்கு ஏற்கனவே இல்லை எனில் உருவாக்கப்பட்ட ஐயக்கடன் ஒதுக்கு கேட்டிருக்காங்க. லாப நட்ட கணக்கில் பற்று வைக்க வேண்டும். ஆப்ஷன் சி வந்து ரைட் ஆன்சர். டெபிட்டட் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ஆப்ஷன் சி. ஒரு வணிகத்தின் நிதி நிலையை அறிந்து கொள்ள அடிப்படையானது கேட்டிருக்காங்க. இருப்பு நிலை கணக்கு பேலன்ஸ் ஷீட். ஆப்ஷன் ஏ வந்து ரைட் ஆன்சர். பின்வரும் வாக்கியத்தில் எது உண்மை இல்லைன்னு கேட்டிருக்காங்க. வியாபார தள்ளுபடி கணக்கீடுகளில் பதிவு செய்யப்படுகிறது. அடுத்து கொஸ்டின் நம்பர் 14, கீழ்கண்ட பிழைகளில் எந்த பிழை அனாமத்து கணக்கை பயன்படுத்த திருத்தம் செய்யப்படுகிறது. ஆப்ஷன் பி, கொள்முதல் திருப்ப ஏட்டில் 1000 குறைவாக கூட்டப்பட்டுள்ளது. அடுத்து கொஸ்டின் நம்பர் 15, பின்வருவனவற்றில் எது சட்டமுறை ஆள் கணக்குன்னு கேட்டிருக்காங்க. பேலன்ஸ் அக்கௌண்ட் வங்கி கணக்கு. கொஸ்டின் நம்பர் 16 வந்து ஒரு பொறுத்துகை கேட்டிருக்காங்களே, அதுக்கு வந்து ஆப்ஷன் டி வந்து ரைட் ஆன்சர். டவுட்டாக இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு அதை நான் ஷேர் பண்ணுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, கொஸ்டின் நம்பர் 17, ஆப்ஷன் ஏ வந்து ரைட் ஆன்சர். 1,20,000 அப்படிங்கிறது ரொக்க ஏட்டின் வங்கி பத்தியின் பற்று இருப்பு என்பதுன்னு கேட்டிருக்காங்க. வங்கி அறிக்கையின்படி வரவு இருப்பு கிரெடிட் பேலன்ஸ் ஆஸ் பர் பேங்க் ஸ்டேட்மெண்ட். கொஸ்டின் நம்பர் 19, குறிமுறை நிரல்கள் எழுதுபவர்கள் டேஸ் என்கிறாங்க. அமைப்பு நிரலாளர்கள். ஆப்ஷன் சி வந்து ரைட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 20, உரிமையாளரால் தொழிலுக்கு கொண்டு வரப்படும் தொகைக்கு வரவு செய்யப்படுவது முதல் கணக்கு. இதுக்கான டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.